ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது எப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒரு ஒரு பொருள் மேலே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். இப்போது ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் எப்படின்னா, என் பர்ஸில் காசு இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. என்னோடய பர்ஸில் காசு இருந்துகிட்டே இருக்கணும், என் கையில் காசு இருந்துகிட்டே இருக்கணும், பீரோவில் நகை இருந்துகிட்டே இருக்கணும், நிறைய வச்சுருந்தாலும் இல்லை 1 2 வச்சுருந்தாலும் அது இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி பொக்குன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இது ஒரு வகையான சென்டிமெண்ட். இன்னும் சில பேருக்கு என்னென்னா, நான் கும்புற தெய்வம் எனக்கு இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு வராகி அம்மன் பிடிக்கும், சிலருக்கு முருகர் பிடிக்கும், சிலருக்கு பத்ரகாளி பிடிக்கும், சிலருக்கு வராகி ஒரு சிலர் தெய்வத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தெய்வத்தை பிடிக்கும்னு சொல்லலாம். அப்போ என்னோட நல்ல விஷயத்தில் நான் கும்புற தெய்வம் எனக்கு இறங்கி உதவி செய்யணும் அப்படிங்கிற சில விருப்பங்கள் இருக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் எதுக்கு உதவுன்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ, உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ, அல்லது உங்களுக்கு நார்மலாக எனக்கு இஷ்ட தெய்வம் அப்படிலாம் இல்லை, நான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும்னா தீபம் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, மகாலட்சுமி அருள், பணம் காசு செல்வாக்கு இதெல்லாம் உங்கள்கிட்டே தங்கி இருக்கிறதுக்கு இது பல வகையான விஷயங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். நம்ம தீபம் தான் வைக்க போகிறோம். இந்த ஒரே ஒரு தீபம் பல வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு சரி பண்ணும். எப்போவுமே நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கலாம். இது ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பணம் காசு செல்வாக்குன்றது குறையவே குறையாது. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க, குறைய 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 வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி இது ஒரு தீபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோங்க. இப்போது இதுக்கு எந்த மாதிரியான தீபம் வேணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அகல்விளக்கே இந்த விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். சாதாரண வெள்ளத்திரியே பயன்படுத்தலாம். நார்மலாக வீட்டில் இருக்க நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதை எந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரிக்கே. அது மட்டும் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கனாலே, நான் சொல்கிற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும். ஏதாவது நிறைவேறாத விஷயம் நடக்கணும்னு சொல்லியும் நீங்கள் பண்ணலாம். என்னோட இஷ்ட தெய்வம் எனக்கு இந்த இஷ்ட தெய்வம் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணலாம். எதுவுமே இல்லை, பணம் காசு செல்வாக்கு எப்போவுமே என் வீட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கணும், சாமி என் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பண்ணலாம். சரிங்களா? இப்போ மெயினாக நம்ம இருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே. நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி வேணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் தீபம் அப்படிங்கிறது நம்ம வைக்க போகிறோங்க. நம்ம வீட்டோட 4 கார்னர், அதாவது ஒரு வீட்டோட ஹாலில் தான் நம்ம வைக்க போகிறோம். அந்த ஹாலில் 4 கார்னர் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ஒரு ஹாலு. இந்த ஹாலில் கார்னர் 4 கார்னர்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திசையை பார்த்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி அந்த அந்த கார்னர்ஸ் இருக்கும். நமக்கு எந்த கார்னர் வேணும்னா கிழக்கு பக்கம், அதாவது ஒரு மூலை கிழக்கு பக்கமாக இருக்கும். அந்த கிழக்கு பக்கமாக பார்த்து ஒரு மூலையில் நம்ம தீபம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த இடத்துல ஹாலில் கிழக்கு பக்கமாக பார்த்து தீபம் ஒரு மூலையில் வைக்கும் போது, அதுவும் சனிக்கிழமை வைக்கும் போது, நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள்கிட்டே உங்கள் பணம் காசு செல்வாக்கு அது அப்படியே இருக்கும். மேலும் மேலும் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டே இருக்குமா. இந்த மாதிரி ஒரு ஹாலோட மூலையில் கிழக்கு பக்கமாக பார்த்து தீபம் வைக்கிறதுங்கிறது. இது இன்னொரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, இல்லை அடிக்கடி ஏதாவது நோயினால் பாதிக்கப்படுறாங்க, இப்படி ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க கூட இப்படி உங்கள் ஹாலோட 4 கார்னரில் கிழக்கு பக்கமாக பார்த்து இந்த தீபத்தை வைக்கிறதன் மூலமாக பல வகையான நன்மைகள் ஏற்படும். இதை டெய்லியும் வைக்கிறது கூட நல்லது. அப்படி இல்லாட்டி கூட வாரத்தில் ஒரு வாட்டி சனிக்கிழமை மட்டும், சனிக்கிழமை அன்னைக்கு சனி பெருக்கம்னு சொல்லியிருக்காங்க, பல வகையான விஷயம் உங்களுக்கு பெருகி வரக்கூடியது. அதனால தான் செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பண்ணலாம், செல்வத்துக்காக பண்ணலாம். இப்படி நீங்கள் சனிக்கிழமை மட்டும் கூட, வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கூட இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் செய்யலாங்க. இப்படி வைக்கிற தீபம் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக நம்ம ஈவினிங் டைம் வச்சா கூட போதும், இல்லை காலையில் நேரம் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு கூட நீங்கள் வைக்கலாம். வைக்கிற தீபம் அப்படிங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் நீங்களே மலையேற்றிக்கலாம். சரிங்களா? சாதாரணமாக ஒரு விளக்கு மட்டும் இதுக்கு வைக்கக்கூடாதுங்க. மொத்தம் 3 விளக்கு வைக்கணும் இந்த வழிபாட்டுக்கு. இந்த பிக்சரில் எப்படி இருக்குங்க, அதே போல் 3 விளக்கு. ஒன்று செல்வம் பணம் காசு இது எல்லாத்துக்குமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. ஒன்று உங்கள் இஷ்ட தெய்வத்துக்காக வேண்டி. சரிங்களா? நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி கூப்பிட்றீங்களோ அந்த தெய்வம் அந்த விளக்கில் நமக்கு ஆசீர்வதிக்கும், நமக்கு ஒளி கொடுக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விளக்கு காரிய சித்திக்கு. அது நீங்கள் எந்த விஷயம் கோரிக்கை வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த காரிய சித்தியை நமக்கு கொடுக்கும். இப்படி 3 விளக்குகள் ஒரு ஹாலோட கிழக்கு பக்கமாக பார்த்து ஒரு மூலையில் நம்ம வைக்கணும். எப்படி வைக்கணும்னா உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். இது போல் அது வைக்கணும். சரிங்களா? கிழக்கு பக்கம் பார்த்து இப்படி வச்சுருங்க. இது மட்டும் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 1/2 மணி நேரம் அந்த தீபம் அப்படியே இருக்கணும். தீபம் வச்ச உடனே ஒரு 11 முறை மகாலட்சுமிக்குரிய மந்திரம் இருக்குது.
இப்போ நான் வந்துட்டு எனக்கு காசு பணம் வேணும், எனக்கு செல்வ செழிப்பு வேணும்னா மகாலட்சுமி மந்திரத்தை நான் சொல்லலாம். இப்போ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் முருகன் நினச்சி வைக்க போகிறீங்கன்னா முருகனோட சரவணபவ சொன்னாலே போதும். வராகியை நினச்சி பண்ண போகிறீங்கன்னா அதிசயகாரி சித்திதாயி ஓம் வாராகியே நமோ நமக அது சொன்னாலே போதும். எந்த தெய்வத்தை நினச்சி வைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னாலே போதும். இல்லைன்னா அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி ஓம் சமயபுரத்தாலே போற்றி, இல்லைன்னா ஓம் சமயபுரத்தாலே நமக அப்படி கூட நீங்கள் சொல்லலாம், தப்பே கிடையாது. இப்படி டெய்லியும் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க வாரத்தில் ஒரு வாட்டி சனிக்கிழமையாச்சும் இப்படி செய்கிறதுங்கிறது அந்த செல்வம் நம்மக்கிட்ட பெருகி பெருகி வரும். சனி பெருக்கம் அப்படிங்கிறனால தான் பர்டிகுலராக அந்த வழிபாடை சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு எப்பவும் விளக்கு வைக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டியாச்சும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். சொல்ல மறந்துட்டேங்க, இந்த மந்திரத்தை மறக்காமல் ஒரு 11 முறை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா. இது எல்லாமே மகாலட்சுமியோட பீஜ மந்திரங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லானது. செல்வாக்க மட்டும் இல்லைங்க, இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளே யார் வீட்டுக்குள்ளே இருக்கோ அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி உள்ளே வந்துருவாங்க. அந்த வீடே ஒரு லக்ஷ்மி கடாஷம் பெருகும். இன்னொன்று அந்த வீட்டில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். வீடே ஒரு நிசப்தமாக, ஒரு அமைதியாக, ஒரு சந்தோஷமாக இருக்கும். பணம் காசு நம்மக்கிட்ட சேர்ந்துட்டே இருக்கும். கட்டுக்கட்டாக பணத்தை மேலே நிற்கிற மாதிரி நீங்களாம் கனவு கண்டிருப்பீங்களா? காணுவீங்க, இனிமேல் காணுவீங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுமா இந்த தீபம்? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். ஏன்னா தீபம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறனால அந்த தீபத்தில் பல வகையான விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது கரெக்டான ஒரு விஷயத்தை அடைய முடியும். இதெல்லாம் நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவர்களோட சித்தர்கள் குறிப்பிலிருந்து நம்ம எடுத்து சொல்கிற விஷயம். பல வகையிலும் யூஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? டெய்லியும் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இந்த தீபம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது தெரியும். சில பேர்த்துக்கு இந்த 3 தீபம் அப்படிங்கிறது கோவிலில் போய் செய்யலாமா, வீட்டில் தான் வைக்கணுமான்னு கேட்பாங்க. இது வீட்டில் வைக்கிறது பெஸ்ட்டு. கோவிலையும் நீங்கள் வைக்கலாம். கோவிலில் வைக்கிறதா இருந்தாலும் ஏதாவது ஒரு கிழக்கு பக்கம் மூலையாக பார்த்து கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் அப்படி கூட வச்சுட்டு இந்த விளக்கை நீங்கள் அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். அங்கேயும் போய் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். உங்கள் இஷ்டதெய்வ கோவில் இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் இப்படி வச்சு செஞ்சுட்டு வரலாம். அதுவும் ஒரு வகையான பலன் கொடுக்கும். சரிங்களா? இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு துளி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.